ஹாய் கைஸ், வெல்கம் டு சகார் குக்கிங் vlogs. இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 5 முட்டை வேக வச்சு ஓடு ஒழிச்சிக்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஒரு 5-6 வெங்காயம் எல்லாம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பிரியாணிக்கு தேவையான எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேங்க. பெரிய வெங்காயத்தில் சின்னதாக இருக்கும்ல, அந்த வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன அவ்வளோன்னு நினைக்க வேண்டாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளி 3 தக்காளி குறகுறப்பாக அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். முட்டையை கீறி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் சேர்த்து நல்லா பொறுமையாக மசாலாவில் மூழ்கிற மாதிரி முட்டையை வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான். முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தாததை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பாதி வெந்துடணுங்க. நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி, புதினா இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி பாதி வெந்ததுக்கப்புறம் முட்டையை ஆட் பண்ணி நான் ஒரு 3 விசில் விட்டுருக்கேங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு, லோ ஃப்ளேம்னா 2 விசில் போதும். விசிலை ஓப்பன் பண்ணால் சுவையான முட்டை பிரியாணி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.